ஒன்னு சொல்லவா மயூரா? நல்ல வேளை அந்த ஆண்டவன் இன்னைக்கு என்ன அவங்க கூட போக வைக்கல. இந்த விஷயம்லாம் அவங்க கண்ணு முன்னாடி நடந்திருந்தா என்ன பேச்சு பேசுவாங்க? இந்த மாதிரி நான் குழந்தைய தத்தெடுக்க தான் லாய்க்குன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நிறைய அழுதுட்டேன். இன்னும் இதுக்காக வேற நான் அழணுமா? இன்னும் எத்தனை நாள் தான் பயப்படுவீங்க? இப்படி பயந்துட்டே இருந்து உங்க வாழ்க்கையோட மொத்த சந்தோஷத்தையும் இழந்துடாதீங்க. அக்கா, நீங்க வாழ்க்கையில பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அத்தையோட திட்டுக்கு பயந்து உங்க மொத்த வாழ்க்கையை இழந்து தனியா நிக்க போறீங்களா? அக்கா, கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. நீங்க போகும்போது உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்க வேண்டாமா? ஆமா மைதிலி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு எல்லாமே புரியுதுங்க. அவங்க என்ன எத்தனையோ தடவை திட்டிருக்காங்க, நான் தாங்கிக்கிட்டேன். இதே மாதிரி என் குழந்தைய ஒரு நாள் திட்டினாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. வாழ்க்கை பூரா அந்த குழந்தையும் அத்தை கிட்ட நம்மள மாதிரி கஷ்டப்படணுமா என்ன? அக்கா, இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் தான் இது. இத நீங்க எந்த ஒரு இல்ல மயூரா, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ உடனே ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி இதுக்கு நான் ஒத்துக்கலன்னு சொல்லிடு. எனக்கு குழந்தை வேண்டாம். அக்கா, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிற மயூரா, என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நேத்து ராத்திரி பூரா நான் சரியா தூங்கல. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இன்னை வரைக்கும் நான் அத்தையோட பேச்சு எதிர்த்து எந்த வேலையும் பண்ணதில்லை. அப்புறம் இன்னைக்கு இந்த மாதிரி எப்படி பண்ணுவேன்? மைரா மேடம், நீங்க தான் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா? எஸ், ஆக்சுவலி அது வந்து நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். நீங்க எங்களை மன்னிக்கணும். என்னால இந்த குழந்தையை ஏத்துக்க முடியாது. அக்கா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். மைரா மேடம், நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணதால தான் நாங்க சீக்கிரமா எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு இங்க சீக்கிரம் வந்திருக்கோம். ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எஸ், ஐ நோ. ப்ளீஸ் எனக்காக ஒரு 2 நிமிஷம் கொடுங்க ப்ளீஸ். சாரி, நான் இத பத்தி என் பாஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் என்ன? இங்க என்ன நடக்குது? ருத்ரா, இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாது. நாங்க குழந்தைய தத்தெடுக்கணும்னு மயூரா ஆசைப்படுறா. அம்மாவுக்கு எப்படியும் இந்த விஷயம் பிடிக்காது. அதனாலதான் மைத்ரி பயப்படுறா. அப்படின்னா இது எல்லாத்தையும் மயூரா தான் பண்ணாளா? அண்ணி, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. மைரா, வாட்ஸ் கோயிங் ஆன்? ரோஹித், அக்கா இந்த குழந்தையை தத்தெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்காக தான் இவ்ளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யாரு ட்ரை பண்றா? நான் தான். அது ருத்ராவோட பேச்ச அக்கா கேட்டாங்கன்னா போதும். அவங்க உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ரோஹித், இதெல்லாம் உனக்கு புரியாது. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். அண்ணி, நான் சொல்றதை கேளுங்க. வாழ்நாள் பூரா இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கடமையை செய்றீங்க. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இதுக்காக மட்டும் நீங்க இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களும் சந்தோஷமா வாழணும். வாழ்க்கையில முதல் முறையா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை கை நழுவி போக விட்டுறாதீங்க. உங்களுக்கும் இதுல விருப்பம் இருக்கு, சுராஜும் விரும்புறாரு. தயவு செஞ்சு ஒத்துக்கங்க அண்ணி. என்ன ருத்ரா தம்பி, நீங்க உங்களுக்கே தெரியும் அத்தை இந்த விஷயத்துக்கெல்லாம். நீங்க குழந்தைய தத்தெடுக்காம இருந்துட்டா மட்டும் அவங்க உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்களா என்ன? இல்ல நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. சுராஜ் இருக்கான், நான் இருக்கேன், அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். இத பாருங்க, நீங்க எப்பவுமே எனக்கு சரியான வழியை தான் காட்டுறீங்க.